வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஸ்லீப் அப்படின்ற ஒரு தரமான கொரியன் ஹாரர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் தூக்கத்துல நடக்கக்கூடிய அமானுஷ நிகழ்வுகளை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு நடிகரை காட்டுறாங்க. அவர் தன்னோட மனைவியோட ஒரு வீட்டுல பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் இவர் தூக்கத்துல பயங்கர வியர்டா நடக்கிறாரு. அதாவது தன்னோட முகத்திலே தானே கீரல்களை போடுறது அண்ட் ரா மீட்ஸ் எல்லாம் எடுத்து திங்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கர வியர்டா நடக்கிறாரு. இன்ஃபேக்ட் ரொம்ப டேஞ்சரஸாவும் தெரியுறாரு. சோ ஏன் இப்படி இவர் பண்றாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்றத இவரோட மனைவி கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி எப்படி போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கான தீர்வு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட கான்செப்ட் தாங்க. அதாவது தூக்கத்துல பண்ணக்கூடிய ஒரு வியர்டான விஷயத்த மையமா வச்சு இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு 2 ரீசனிங் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு சயின்டிபிக் ரீசன், அதாவது இது ஒரு நோய் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டே வருவாங்க. அப்படியே பேரலா இதுக்கு பின்னாடி பல அமானுஷங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சூப்பர் நேச்சுரல் திங்கையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இது ரெண்டுத்தையுமே ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதுலயும் அந்த சூப்பர் நேச்சுரல் திங்கை வச்சு சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படின்றது சூப்பர் கனெக்டடா இருந்துச்சு. அதே மாதிரி அவர் யாரா மாறுறாரு அப்படின்ற அந்த ட்விஸ்ட் அப்படின்றதுமே ஒரு அல்டிமேட் ட்விஸ்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இதுல ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சான்ஸே இல்லாம இருந்துச்சு. ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா முயற்சி பண்ணுவாங்க. அண்ட் ஒரு கட்டத்துல எல்லாம் ஒரு பர்டிகுலர் சீன் பயங்கர திகில கிளப்பிச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படம் முழுக்கவே 90 மினிட்ஸ் டியூரேஷன்ல சொன்னது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் பாக்குறேன். அண்ட் ஓவரால் மேக்கிங் வைஸுமே ஒரு தரமான படமா தான் இந்த படம் இருந்துச்சு. இந்த படத்துல பிரச்சனையா பட்ட ஒரே விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட பேஸ் தான். நிறைய இடங்கள்ல ஒரு விதமான லேக் அப்படின்றத உங்களால உணர முடியும். சோ இன்னும் கொஞ்சம் பேசப் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி அப்ரப்டா முடிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.